நம்ம டொபிராமா ஒரு பெஸ்ட் ஷார்ட்ஸ்மேன், சாஸ்கேக்கு ஈக்குவல் இல்லைனா அதுக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். அப்படி நம்ம டொபிராமா ஷார்ட்ஸ் அட்டாக் யூஸ் பண்ணால் நம்ம ஜிராயாவால் தாக்கு பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன் அதுக்கு கவுண்டர் அட்டாக் கூட கொடுக்கலாம் நம்ம ஜிராயா. ஏன்னா ஒரோச்சிமாருமே ஷார்ட்ஸ்மேன் தான். ஷார்ட்ஸ்மேன் இந்த மாதிரிலாம் அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஜிராயா ஈஸியாக அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் இங்கே கேள்வியே ஜிராயாவோட ரசிகனுக்கு முன்னாடி டொபிராமா கிட்ட பதில் இருக்கா அப்படிங்கிறது தான். நம்ம சைட்ல இருந்து பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ரசிகனுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற விதமாக நம்ம டொபிராமா எந்த ஒரு ஜுட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. பட் அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் அவர் வச்சிருப்பாரு. ஏன் சொல்றேன்னா நருட்டோ சீரியஸ்ல இருக்கிற முக்காவாசி ஜுட்ஸுமே அவர் கிரியேட் பண்ணி விட்டுட்டு போனது தான். அப்படி அவர் யூஸ் பண்ணாம இருக்கிற எத்தனையோ ஃபேவரட் ஜுட்ஸு இன்னுமே இருக்கு. ஸோ அப்படி அவர் கவுண்டர் அட்டாக் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பட் எஸ்கேப் ஆகிறது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க லாஸ்ட் இருக்கிறது நம்ம ஜிராயாவோட காட்லி பவரான சேஜ் மோட். அப்படி சேஜ் மோடுக்கு முன்னாடி நம்ம டொபிராமாவால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் நான் சொல்லாமல் இருந்த ஒரு பவர் தான் நம்ம டொபிராமாவோட ஃப்ளையிங் தண்டர் காட். ஸோ எஃப்டிஜி ஃபுல் வீடியோ நீங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.